வணக்கம் நண்பர்களே, முக்கியமான சில செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஜூலை 4ஆம் தேதி அமெரிக்காவில் நடக்கக்கூடிய தமிழ் விழாவில் அண்ணாமலை பேசுகிறாரு. ஜூலை 5ஆம் தேதி நியூ ஜெர்சி மாகாணத்தில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களை சந்திக்கிறாரு. வி த லீடர்ஸ் இயக்கத்தில் சேர்ந்துருப்பாங்கள்ல வாலண்டியர்ஸு, அவங்கள நியூ ஜெர்சி மாகாணத்தில் ஜூலை 5 அண்ணாமலை சந்திக்கிறாரு. அதன் பிறகு நாடு திரும்புகிறாரு. நாடு திரும்பிய உடனே வி த லீடர்ஸ் இயக்கத்துக்குன்னு தனியாக பிரத்யேக ஒரு ஆப்பை லான்ச் பண்ணுறாரு. தமிழகம் திரும்பிய உடனேயே அடுத்த ஒரு 4-5 நாளில் பொள்ளாச்சியில் மிகப்பெரிய ஒரு மாநாடு நடத்துகிறாரு. ஜூலை 12. அது முடிஞ்ச உடனேயே ஜூலை 26 திருச்செந்தூரில் ஒரு பெரிய மாநாடு நடைபெற இருக்கு. ஜூலை 12 பொள்ளாச்சியில் நடக்கக்கூடிய மாநாட்டுக்கான பூமி பூஜை நிகழ்வு இன்னைக்கு நடந்திருக்கு. இந்த ஜூலை மாதம் ரொம்ப பரபரப்பான ஒரு மாதம் வி த லீடர்ஸ் இயக்கத்துக்கு. அடுத்தடுத்து பல அதிரடியான அரசியலை அண்ணாமலை முன்னெடுக்க இருக்காரு. சில பேருக்கு ஒரு டவுட்டு, 19 லட்சம் பேர் தானே சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சில பேர் கவலைப்படுறாங்க. கவலையே வேண்டாம். அண்ணாமலை தினமும் அவருடைய அரசியலை முன்னெடுக்கும்போது, பல ப்ரெஸ் மீட் கொடுக்கும்போது டிவிகே கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அப்படின்னு அண்ணாமலை டைம்ஸ் ஆஃப் இந்தியா நேர்காணலில் பேசியிருக்காரு. கொஞ்சம் டைம் கொடுக்கணும், அதன் பிறகு தான் தவறுகளை சுட்டி காட்டணும் அப்படின்னு அண்ணாமலை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த டைம் பீரியட் வரைக்கும் அண்ணாமலை ரொம்ப ஸ்ட்ராங்காக போராட்டம்லாம் நடத்துறது இதெல்லாம் வச்சுக்க மாட்டார். அந்த நேரத்தில் கட்சியை பில்ட் பண்ணக்கூடிய வேலையை பார்ப்பார். இயக்கத்தை கட்சியாக பதிவு செய்கிறது, பொறுப்பாளர்களை போடுறது, இதில் ஃபோக்கஸாக இருப்பார். அந்த அண்ணாமலை டிவிகேவுக்கு கொடுத்துருக்கக்கூடிய டைம் பீரியட் முடிஞ்சோன்னே வழக்கம் போல் அண்ணாமலை அவருடைய அதிரடி பாணியில் அரசியலை தொடங்குவார். அப்போ இருந்து பலர் அண்ணாமலை இயக்கத்தில் சேருவாங்க. ஒட்டுமொத்த மீடியாக்களுடைய கவனமும் அண்ணாமலை பக்கம் திரும்பும். அதனால் இந்த 19 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கவலைப்பட வேண்டாம். எதிர்காலம் அண்ணாமலையா விஜயா அப்படின்னு தான் இருக்கும். ரெண்டாவது, திமுக சார்பாக திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி கவர்னருக்கு கடிதம் எழுதியிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா, குதிரை பேரத்தில் டிவிகே தொடர்ந்து ஈடுபடுது. பல கட்சிகளை சேர்ந்த எம்எல்ஏக்களை குதிரை பேரத்தை பயன்படுத்தி தங்கள் பக்கம் இழுக்கிறாங்க. அதனால் கவர்னர் இதில் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு கடிதம் எழுதியிருக்காங்க திமுக. இப்போ என்ன கேள்வினா, திமுக ஆளும் கட்சியாக இருக்கும்போது கவர்னர் போஸ்ட் அப்படிங்கிறது ஒரு தபால்காரர் மாதிரியான ஒரு போஸ்ட் தான். தபால்காரர் தான் கவர்னரு அப்படின்னு சொல்லிட்டு ஏளனமாக பேசினாங்க. ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு மட்டம் தட்டுற மாதிரி பேசினாங்க. முன்னாடி எதிர்கட்சியாக இருக்கும்போது சட்டப்பேரவையில் ஸ்டாலினை குண்டு கட்டாக தூக்கி வெளியில் போட்டப்ப சட்டை கிழிஞ்சிருச்சு. அந்த கிழிஞ்ச சட்டையோட ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தபோது கவர்னர் மாளிகையை நோக்கி தான் போனார். அதெல்லாம் மறந்துட்டு ஆளுங்கட்சியாக இருந்தப்ப கவர்னர் பதவியெல்லாம் ஒரு சாதாரண போஸ்ட்டு, ரப்பர் ஸ்டாம்ப் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. இப்போது மறுபடியும் திமுக எதிர்கட்சியாக மாறி இருக்கு. பழையபடி முன்னாடி எதிர்கட்சியாக இருந்தபோது என்ன பண்ணாங்களோ அதே மாதிரி இப்போது கவர்னருக்கு கடிதமெல்லாம் எழுத ஆரம்பிச்சிருக்காங்க, நடவடிக்கை எடுக்கணும்னு. இப்போ மட்டும் கவர்னருக்கு பவர் இருக்குது அப்படின்னு ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு இப்போ திமுகவை மடக்கிறாங்க பலர். இது 2. மூணாவது என்ன பார்க்க போகிறோம், மகுவா மொய்த்ரா இருக்காங்களே, பாராளுமன்றத்தில் பாஜகவுக்கு எதிராக அப்படி பேசுவாங்க இப்படி பேசுவாங்க அப்படின்னு திமுக ஃபயர் விடுவாங்க. இப்போது மகுவா மொய்த்ரா கதறன்னு கதறிக்கு இருக்காங்க வீடியோ வெளியிட்டு. அவங்களுடைய வீட்டுக்கு முன்பாக தினமும் பலர் கூடி முட்டையெல்லாம் அடிக்கிறாங்க, காவல்துறை வேடிக்கை மட்டும் பார்த்துக்கிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகுவா மொய்த்ரா கதறி இருக்காங்க. வெஸ்ட் பெங்காலில் பிஜேபி ஆட்சி அமைஞ்சோன்னு தான் இதெல்லாம் நடக்குது அப்படின்னு கதறி இருக்காங்க. இப்போ மகுவா மொய்த்ராவுடைய வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. 4வது என்ன பார்க்க போகிறோம், ரஷ்யா கிட்ட இருந்து கச்சா எண்ணெயை இந்தியா வாங்கக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா கத்திக்கு இருப்பாங்கள்ல, கத்தினா கத்திக்க அப்படின்னு ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம கச்சா எண்ணெயை இன்றைக்கும் வாங்கிட்டு தான் இருக்கோம். இந்தியா ரஷ்யாவுக்கு பெட்ரோலை விற்பனை செய்து பார்த்துருக்கீங்களா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? சம்பவம் நடந்துக்கு இருக்கு. 60,000 மெட்ரிக் டன் அளவுள்ள பெட்ரோலு கடந்த சில நாட்களில் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இந்தியா அனுப்பியிருக்காங்க கப்பலில் 60,000 மெட்ரிக் டன் அளவிலான பெட்ரோலு. பின்னணி என்ன தெரியுமா, உக்ரைன் ரஷ்யா இடையேயான போர் இன்னும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்க, சமீபத்தில் ரஷ்யாவில் இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் இருக்குல்ல, கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கக்கூடிய நிலையங்கள், அதை அட்டாக் பண்ணிட்டாங்க. இதனால் சில நாட்களாக ரஷ்யாவில் எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்தியா
கச்சா எண்ணெயை சுத்திகரிப்பு செய்து உலகத்திலேயே கச்சா எண்ணெயை ரொம்ப அதிகமாக சுத்திகரிப்பு செய்யக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிறது இந்தியாவில் தான். அதனால தான் ரஷ்யா கிட்டேருந்து தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெயை நம்ம வாங்கி சுத்திகரிப்பு செய்து பல ஐரோப்பிய நாடுகளுக்கு நம்ம விற்பனை செஞ்சுக்கிருக்கோம். இப்போ இந்தியா ரஷ்யா கிட்டேருந்து கச்சா எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரிப்பு செய்து இப்போ ரஷ்யாவுக்கு திருப்பி அனுப்பிக்கிருக்காங்க. அதனால் இந்த எரிபொருள் தட்டுப்பாடிலிருந்து ரஷ்யா படிப்படியாக மீண்டு வந்துக்கு இருக்காங்க. ஆபத்தில் கை கொடுக்கிறவன் தான் நண்பன். இந்தியா ரஷ்யா எப்போதுமே மிகச்சிறந்த நண்பர்கள் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.